ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற சில வாக்குத்தத்தங்கள், சில தரிசனங்கள் உடனே உங்கள் வாழ்க்கை நிறைவேறிடும். சில வாக்குத்தத்தங்கள் காலதாமதம் ஆகலாம். காலதாமதம் ஆகுதுங்கிறதுக்காக அவசரப்பட்டு பொறுமை இழந்து முறுமுறுத்து, ஆண்டவர் ஏன் எனக்கு சொன்னார் சொல்லி ஒண்ணுமே நடக்கலையே, முறுமுறுத்துறாத, புலம்பாத, அவசரப்பட்டுறாத, காத்துரு. தேவன் நிச்சயம் அற்புதம் செய்வார். அதே போல ஒரு எச்சரிப்பான வார்த்தை கர்த்தர் சொல்றாரா, நீ மனம் திரும்பாவிட்டால் என்னோட கோபம் மேல வரும், சிற்றை வரும். சில வார்த்தை கர்த்தர் பேசுறாரா, இன்னும் ஒன்றும் சம்பவிக்கலையே, இன்னும் ஒண்ணுமே நடக்கலையே, நானும் மனம் திரும்பல, கர்த்தர் சொல்லி ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு அவிசுவாசப்பட்டாத. எச்சரிப்பின் வார்த்தையும் முழு நிச்சயமாய் நம்பு. கர்த்தர் சமூகத்தை மனம் திரும்பாவிட்டால் ஏற்ற நேரம் அது உன்மேல நிறைவேறிவிடும். இந்த வார்த்தை நமக்கானது. கர்த்தர் ஆலோசனையா சொன்னாலும், வாக்குத்தத்தமாக கொடுத்தாலும், எச்சரிப்பாக கொடுத்தாலும் முழு நிச்சயமாய் நம்பி அந்த வார்த்தையை ஒப்பு கொடுத்தால் உன் தோல்வி ஜெயமாய் மாறும். அல்லேலூயா. யோசேப்புக்கு 2 சொப்பனங்கள் கர்த்தர் கொடுத்தாரா இல்லைங்களா? அப்பெல்லாம் பைபிள் கிடையாது, நம்மள மாதிரி இந்த வேத வார்த்தைகள் கிடையாது. கர்த்தர் மனசாட்சி மூலமாய் பேசினார், சொப்பனங்கள் மூலமாய் பேசுவார். கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை ஜனங்கள் என்ன செய்தாங்க, கேட்டாங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு மோசேயின் காலத்துக்கு பின்புதான் பிரமாணம் எழுதப்பட்டுச்சு. அதுக்கு முன்பதாக இப்படி பிரமாணங்கள்லாம் இல்லை. ஆனா யோசேப்புக்கு 2 சொப்பனங்கள் கர்த்தர் கொடுத்தார். ஒன்று 11 சகோதரர்கள் வந்து வணங்குவார்கள். இன்னொரு சொப்பனம் 11 சகோதரர்களும் தாயும் தகப்பனும் வந்து உன்னை என்ன செய்வாங்க, இந்த 2 சொப்பனமும் யோசேப்பின் எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் கொடுத்த வார்த்தை. யோசேப்பு 100க்கு 100 நம்பினான். 17 வயதுல கர்த்தர் வார்த்தை கொடுத்தார். அதுக்கு பின்பு நடந்தது எல்லாமே யோசேப்பின் வாழ்க்கையில உல்டாதான். குழியில தூக்கி எறியப்பட்டான், அடிமையாக தூக்கி விற்கப்பட்டான், சொந்த சகோதரனுக்கு துரோகம் வந்துச்சு, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. உன்னை உயர்த்துவேன் கர்த்தர் சொன்னார், வந்தது எல்லாமே போராட்டம். 13 ஆண்டுகள் யோசேப்பின் வாழ்க்கையில் தேவன் கொடுத்த வார்த்தை நிறைவேறவே இல்லை. ஆனா யோசேப் எந்த இடத்துலையும் புலம்பவே இல்லைங்க, பொறுமையா காத்திருந்தான். இந்த வார்த்தை யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம் தான் கர்த்தரின் வார்த்தை. அது இறுக்கமா பிடிச்சிட்டான் யோசேப்பு. 13 ஆண்டுகள் வார்த்தையின் மேல விசுவாசம் வைத்தான், சொப்பனத்தின் மேல விசுவாசம் வைத்தான். ஏற்ற நேரத்தில் தேவன் அதிபதியாக உயர்த்தினார். அல்லேலூயா. இப்ப நல்ல நான் சொல்றத, அப்ப இந்த வார்த்தை 13 வருஷம் செத்ததா இருந்துச்சா? கர்த்தர் கொடுத்த சொப்பனம் தான் வார்த்தை. அப்ப 13 ஆண்டுகள் வசனம் நிறைவேறலையே, உயர்வு வரல. அப்படின்னா அந்த வார்த்தை கர்த்தர் மறந்துட்டாரா? அந்த வார்த்தை கிரியை செய்யலையா? 13 ஆண்டுகள் யோசேப்பு விசுவாசத்தோடு இருந்தானே, அப்ப அந்த வார்த்தை உதவியே செய்யலன்னா, நல்லா கவனிங்க, 13 ஆண்டுகள் கழித்து தரிசனம் நிறைவேறுச்சு. ஆனா 13 ஆண்டுகளும் யோசேப்பின் கால் சறுக்கும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை அவனை பலப்படுத்தியது. அல்லேலூயா. எப்படி தெரியுங்களா? அண்ணமார் துரோகம் பண்ணா, தூக்கி குழியில போட்டான், குழிமேட்டில் நின்று பேரம் பேசுறான். யாருக்கு? இந்த ஆட்டு சந்தை மாட்டு சந்தையில் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் பேரம் பேசுவானுங்க. இந்த ஆடு பார்த்தியா கொழு கொழுன்னு இருக்குது, எவ்வளோ தர பேரம் பேசுவான். அது போல சொந்த சகோதரனை குழியில வச்சுக்கிட்டு மேலே பேரம் பேசி 20 வெள்ளிக்காசுக்கு மணல் எப்படிங்க இருந்திருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களை யாராலும் கூப்பிட்டு நிற்க வச்சு ஒரு 10,000 ரூபாய்க்கு விலை பேசி விற்கிறாங்க, அடிமையை போல விற்கிறாங்க, எரும மாட்ட மாதிரி விற்க, எப்படிங்க இருந்திருக்கும் மனசு? நமக்கு ரொம்ப வேதனையா இருந்திருக்கும். குழிக்குள்ள அவ்வளோ வேதனையோடு இருக்கிறான். அந்த வேதனைக்கு மத்தியில் எப்படியும் கர்த்தரை நம்பி இருந்தான். எல்லாம் துரோகம் பண்ணும் பொழுது, குழியில தள்ளப்படும் பொழுது, ஒரு அடிமையாக விற்கப்படும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை யோசேப்பை பலப்படுத்தி. என்ன தெரியுமா? யோசேப்பு, குழியை பார்த்து கவலைப்படாத, நீ எகிப்துக்கு அடிமையா போறேன்னு கவலைப்படாத, நான் உனக்கு கொடுத்த வார்த்தை இருக்குதுல்ல, உன்னை உயர்த்துவேன்னு சொல்லியிருக்கிறேன்ல, பொறுமையா காத்துரு. அந்த வார்த்தை வாக்குத்தத்தமானது யோசேப்புக்கு. அந்த வாக்குத்தத்தை யோசேப்பு பிடிச்சுக்கிட்டான். நீங்க 20 வெள்ளிக்காசுக்கு விற்கிறீங்க, வித்துட்டு போங்க, நான் அடிமையா போறேன், பரவாயில்ல, கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், என்னை நிச்சயமாய் உயர்த்துவார். அல்லேலூயா. போன இடத்துல போத்திபார் வீட்டில் பாவம் செய்யறதுக்கு மனைவி இழுக்கிறான். அன்னைக்கு பைபிள் கிடையாது. ஆனா யோசேப் சொல்றான், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து இத்தனை பொல்லாங் உடன்படுவது எப்படி? ஏன் அவனுக்குள்ள அந்த பயம் வந்துச்சு? ஏன் பரிசுத்த வாஞ்சை வந்துச்சு? கர்த்தர் யோசேப்பு கொடுத்தது ஒரே ஒரு வார்த்தை தான். என்ன வார்த்தை? நான் உன்னை, இந்த வார்த்தை யோசேப்பு பேசுது, யோசேப்பு, நான் உனக்கு ஒரு பெரிய ஸ்தானம் வச்சிருக்கிறேன்,
அற்பமான இந்த ஒரு நாள் பாவ சந்தோஷத்துக்கு நீ உன்னை விட்டு கொடுத்து கரைப்படுத்திட்டீன்னா உனக்கு நான் வச்சிருக்கிற மேன்மையான ஸ்தானத்தை இழந்து போயிடுவ. யோசேப்பு, நீ பரிசுத்தவானா வாழணும், உன்னை கூட நான் பெரிய காரியம் செய்ய போகிறேன். இந்த வார்த்தை யோசேப்பை கரைப்படுத்தாதபடி பாதுகாக்கிற கிருபையாய் நின்ற பொழுது யோசேப்பு இந்த வார்த்தையை விட்டு கொடுத்தான். நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஆனால் அவன் ஜெயில தூக்கி போடப்பட்டான். போன இடத்துல பானபாத்திரக்காரனும் சமையல்காரனும் ஜெயிலுக்குள்ள வரானுங்க குற்றவாளிகளா. பார்வோனுடைய சமையல்காரனும் பார்வோனுடைய பானபாத்திரக்காரன் 2 பேரும் கனவு பார்க்கறான். பானபாத்திரக்காரனுக்கு சொன்னது அப்படியே யோசேப்பு பானபாத்திரக்காரனை பார்த்து, நான் உனக்கு சொன்ன விளக்கத்தின்படி உனக்கு என்ன செய்துச்சு? நடந்துருச்சு. நீ எனக்கு ஒரு நன்மை செய்யணும். என்ன நன்மைனா, நீ போய் ராஜாட்ட சொல்லு, நான் ஒரு தப்புமே பண்ணாம இங்க போகும்போது. பானபாத்திரன் சொல்றான், யோசேப்பு உன்னை மறந்துடுவேனாப்பா, எவ்வளோ நன்மை செஞ்ச. அப்படித்தானே சொல்றாங்க சொந்த பந்தம்லாம். இல்லை, உங்களை எப்படிங்க மறந்துடுவோம்? கடைசியில் கான்டாக்ட் லிஸ்ட்லேயே நம்ம பேரு. லேலூயா லேலூயா. போனவன் மறந்துட்டான். ஒரு பெரிய நம்பிக்கை துரோகம், ஏமாற்றம் யாருக்கு? ஆனா அதனால யோசேப்பு ஆண்டவரை முறுமுறுத்து பின்வாங்கினா இல்லை. ஏன்னா ஏமாற்றமும் துரோகமும் வாழ்க்கையில் வந்த பொழுது அவனுக்குள்ள இந்த கர்த்தர் வார்த்தை யோசேப்பை தைரியப்படுத்தியது, பலப்படுத்தியது. யோசேப்பை கர்த்தருக்குள்ள நின்றான், வார்த்தையை பிடிச்சுக்கிட்டான். ஏற்ற நேரம் வந்த பொழுது கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். அல்லேலூயா.